வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். வில்லியனூர் மாட வீதியில் இயங்கி வந்த தனியார் கிளினிக்கில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் ரூபாய் 3 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சாம்பலானது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் ஆசிரியர் சங்கத்தின் கோரிக்கையை ஏற்று பள்ளிகள் இயங்கும் நேரம் மீண்டும் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. காரைக்காலில் இரண்டாவது முறையாக அரசு பள்ளியில் பயிலும் 10ஆம் வகுப்பு மாணவன் ஒருநாள் மாவட்ட ஆட்சியராக பணியாற்றினான். புதுச்சேரி அரசு கால்நடைத்துறை மூலம் ஊசுடு தொகுதிக்குட்பட்ட பயனாளிகளுக்கு பால் கறவை இயந்திரத்தினை அமைச்சர் சாய் சரவணன்குமார் வழங்கினார். வில்லியனூர் மாட வீதியில் இயங்கி வந்த தனியார் கிளினிக்கில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் ரூபாய் 3 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சாம்பலானது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி வில்லியனூர் மாட வீதியில் மருத்துவர் கோவிந்தராஜுக்கு சொந்தமான தனியார் கிளினிக் உள்ளது. இன்று காலை கிளினிக்கில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. மேலும் தீ மலமளவென பரவி அப்பகுதி முழுவதும் புகை மூட்டமாக மாறியது. இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர், தீயணைப்புத் துறையினர் மற்றும் வில்லியனூர் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் சுமார் 1 மணி நேர போராட்டத்திற்கு பின் தீயை அணைத்தனர். மேலும் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து வில்லியனூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் கிளினிக்கில் மின்கசிவு ஏற்பட்டு தீ விபத்து நடந்துள்ளதாகவும் உள்ளே இருந்த மருத்துவ கருவிகள், மருந்துகள் உட்பட சுமார் 3 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் சாம்பலானது தெரியவந்துள்ளது. புதுச்சேரியில் ஆசிரியர் சங்கத்தின் கோரிக்கையை ஏற்று பள்ளிகள் இயங்கும் நேரம் மீண்டும் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின்படி அரசு பள்ளிகளில் தினசரி பாடவேளை 7 இருந்து 8 உயர்த்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கடந்த 15ஆம் தேதி முதல் பள்ளிகள் இயங்கும் நேரம் மாற்றப்பட்டது. அதன்படி தினமும் 8 பாடவேளைகளுடன் காலை 9 மணிக்கு காலை வழிபாட்டுடன் பள்ளிகள் துவங்கி மாலை 4:20 மணி வரை நடைபெற்றன. இதற்கிடையே ஆசிரியர் சங்கத்தை சேர்ந்தவர்கள் பள்ளி இயங்கும் நேரத்தை மாற்றியமைக்க வேண்டும் என்று கல்வித்துறையில் முறையிட்டனர். இந்நிலையில் பள்ளிகள் இயங்கும் நேரம் மீண்டும் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அனைத்து அரசு பள்ளிகளுக்கும் கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி அனுப்பியுள்ள உத்தரவில் இந்த திருத்தப்பட்ட நேர அட்டவணைப்படி வருகின்ற 7ஆம் தேதி முதல் பள்ளிகள் இயங்குமாறு அனைத்து தலைவர்களும் அறிவுறுத்தப்படுகிறது. இந்த புதிய நேர அட்டவணைப்படி காலை 9:15 மணி முதல் 9:30 மணி வரை காலை வழிபாடும், காலை 9:30 மணி முதல் 12:25 மணி வரை 4 பாடவேளையும், காலை 11 மணி முதல் 11:10 மணி வரை சிறிய இடைவெளியும் விடப்படும். மதியம் 12:40 மணி முதல் 1:30 மணி வரை உணவு இடைவேளையும், மதியம் 1:30 மணி முதல் மாலை 4:20 மணி வரை 4 பாடவேளையும், மதியம் 2:50 முதல் 3 மணி வரை சிறிய இடைவெளியும் விடப்படும். இதில் காலையில் உள்ள 4 பாடவேளைகள் தலா 45 நிமிடங்களும், மதியத்திற்கு பிறகு நடைபெறும் 4 பாடவேளைகள் தலா 40 நிமிடங்கள் கொண்டதாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காரைக்காலில் இரண்டாவது முறையாக அரசு பள்ளியில் பயிலும் 10ஆம் வகுப்பு மாணவன் ஒருநாள் மாவட்ட ஆட்சியராக பணியாற்றினார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் அரசு பள்ளி மாணவர்கள் மாவட்ட நிர்வாக செயல்பாடுகளை நேரடியாக அறிந்து கொள்ளும் வகையிலும், எதிர்காலத்தில் மாணவர்கள் சிறந்த குடிமக்களாக விளங்கவும் பள்ளி மாணவர்கள் ஒருநாள் மாவட்ட ஆட்சியராக பணியாற்ற காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் அரசு பள்ளி மாணவர்களுக்கு வாய்ப்பளித்து வருகிறார். அந்த வகையில் இரண்டாவது மாணவனாக திருவேட்டக்குடி அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவன் சஞ்சய் ஸ்ரீராம் தேர்வு செய்யப்பட்டு இன்று மாணவர் ஒருநாள் மாவட்ட ஆட்சியராக மாவட்ட ஆட்சியரோடு இணைந்து பணியாற்றினார். அப்பொழுது ஒருநாள் மாவட்ட ஆட்சியராக பணிபுரியும் அரசு பள்ளி மாணவன் சஞ்சய் ஸ்ரீராம் அவர்களுக்கு காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் வாழ்த்து தெரிவித்தார். இதனை அடுத்து காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் இன்று மேற்கொள்ளும் ஆலோசனைக் கூட்டங்கள் மற்றும் அரசு அலுவலக ஆய்வுகளில் ஒருநாள் மாவட்ட ஆட்சியர் மாணவன் சஞ்சய் ஸ்ரீராம் கலந்து கொண்டு அரசின் செயல்பாடுகளை ஆட்சியர் மணிகண்டனுடன் இணைந்து கவனித்தார். ஸ்டூடெண்ட் கலெக்டர் மாணவர் ஆட்சியராக வச்சிருக்கோம். சரி 25
50% வேலை பாக்கி வச்சிருக்கிறாரு. ஒரு 10, 60, 70 ஃபார்ம் கிடைக்கல. அது தேடுங்க, பெரிய பெரிய பண்டிகையில் இருக்கு. நான் இதுக்காகவே ஒரு 2 ஸ்டாஃப் என்னுடைய வெளிநாட்டில் வேலை வாங்கித் தருவதாக கூறி நாடு முழுவதும் பல கோடி ரூபாய் மோசடி செய்த வடமாநில கும்பலை கைது செய்த சைபர் கிரைம் போலீசார் அவர்களிடம் இருந்து ரூபாய் 40 லட்சம் பணம் மற்றும் மோசடிக்கு பயன்படுத்திய செல்போன், பாஸ்போர்ட், சிம், ஏடிஎம் கார்டு ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் ரமேஷ். வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு உள்ளதாக பேஸ்புக்கில் வந்த விளம்பரத்தை நம்பி இணையவழி கும்பலிடம் ரூபாய் 17 லட்சம் ஏமாந்தார். இது தொடர்பாக அவர் அளித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் வடமாநில கும்பல் கைவரிசை காட்டியது தெரியவந்தது. இது தொடர்பாக தனிப்படை அமைக்கப்பட்டு பெங்களூரில் பதுங்கியிருந்த மத்திய பிரதேசத்தை சேர்ந்த சுபம் சர்மா வயது 29, நீரஜ் குர்ச்சா வயது 28, உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ராஜ்கண்ட் வயது 23, பீகாரை சேர்ந்த தீபக் குமார் வயது 28 ஆகிய 4 பேரை கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்தனர். போலீசாரின் விசாரணையில் நாடு முழுவதும் கடந்த 2 ஆண்டுகளில் சுமார் 3500க்கும் மேற்பட்டவர்கள் வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி பல கோடி ரூபாய் மோசடி செய்தது தெரியவந்தது. மேலும் கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து ரூபாய் 40 லட்சம் பணம், சொகுசு கார் மற்றும் மோசடிக்கு பயன்படுத்தப்பட்ட 21 செல்போன்கள், பாஸ்போர்ட், போலி ஆதார் அட்டைகள், ஏடிஎம் கார்டுகள் உட்பட பல்வேறு பொருட்களை பறிமுதல் செய்தனர். இதனைத் தொடர்ந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி அரசு கால்நடைத்துறை மூலம் ஊசுடு தொகுதிக்குட்பட்ட பயனாளிகளுக்கு பால் கறவை இயந்திரத்தினை அமைச்சர் சாய் சரவணன்குமார் வழங்கினார். புதுச்சேரி அரசு கால்நடைத்துறை மூலம் ஊசுடு தொகுதியைச் சேர்ந்த பயனாளிகளுக்கு பால் கறவை இயந்திரம் வழங்கும் நிகழ்ச்சி ஊசுடு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான சாய் சரவணன்குமார் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு பால் கறவை இயந்திரத்தை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து கல்மேடு பகுதியைச் சேர்ந்தவர்களுக்கு இலவச மனைப்பட்டா ஆணையை அமைச்சர் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள், தொகுதி பாஜக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. காலாப்பட்டு பகுதியில் அமைந்துள்ள புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் போதைப்பொருள் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. பல்கலைக்கழகத்தின் HOD ஜெயக்குமார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காவல்துறை கட்டுப்பாட்டு அறையில் பணிபுரியும் உதவி ஆய்வாளர் கொண்டா பாலாஜி ராவ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கஞ்சா, மது பழக்கம் போன்ற போதைப் பொருளால் ஏற்படும் தீமைகள் குறித்து முதுநிலை கல்வி பயிலும் கல்லூரி மாணவர்களிடம் விளக்கினார். சைபர் ஹப் ஒருங்கிணைப்பாளர் புவனேஸ்வரன் சைபர் கிரைம் குற்றங்கள் குறித்து விளக்க உரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். உங்களுக்கு அது தவிர என்னன்னாக்கா சொல்லிட்டு டெல்லியில ஒரு கவிஞர் முத்தமிழ் எழுதிய நறுமுகை மாயத்திரை மற்றும் ராஜஸ்ரீ மகேஷ் எழுதிய உயிரற்ற மேகங்கள் முகிழ்நகை ஆகிய 2 நூல்கள் வெளியீட்டு விழா தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. கவிஞர் முத்தமிழ் எழுதிய நறுமுகை மாயத்திரை மற்றும் ராஜஸ்ரீ மகேஷ் எழுதிய உயிரற்ற மேகங்கள் முகிழ்நகை ஆகிய 2 நூல்கள் வெளியீட்டு விழா புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. தமிழ்ச்சங்க தலைவர் முனைவர் முத்து தலைமையில் நடைபெற்ற விழாவில் முன்னாள் சட்டப்பேரவைத் தலைவர் AV சுப்பிரமணியன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு நூலினை வெளியிட்டு வாழ்த்துரை வழங்கினார்கள். விழாவில் பாரதிதாசன் அறக்கட்டளை தலைவர் கோ பாரதி தமிழ், வளர்ச்சி சிறக உறுப்பினர் கலைமாமணி சுந்தரமுருகன், வழக்கறிஞர் கலைமாமணி கோவிந்தராசு ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக நூல் ஆசிரியர்களை வாழ்த்து பேசினார்கள். திருக்கோவிலூர் நெப்போலியன், திருவண்ணாமலை விக்டோரியா, ஏசுதாஸ், மரியாள், எஸ்தர் ராணி, தனஞ்சயன், கவிஞர் அஜய், தேனியை சேர்ந்த உமா, திருவேங்கடம், கலைமாமணி, துரை, ராமலிங்கம், அசோக்குமார், துரைராஜ் ஆகியோர் நூல்களை குறித்து பேசினார்கள். இந்த விழாவில் ஏராளமான தமிழ் அறிஞர்கள், கவிஞர்கள், புலவர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு கருவூலத்துறை அலுவலக உதவியாளர் ராஜேஷ் பணி நிறைவு பாராட்டு விழா இயக்குநர் உதயசங்கர் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு கருவூலத்துறையில் உதவியாளராக பணியாற்றி வந்தவர் ராஜேஷ். அரசின் பல்வேறு துறைகளில் 27 ஆண்டுகள் பணிபுரிந்த நிலையில் நேற்றுடன் பணி நிறைவு பெற்றார். இதனை அடுத்து கருவூலத்துறை இயக்குநர் உதயசங்கர் தலைமையில் துணை இயக்குநர் ஜெகநாதன் முன்னிலையில் பணி நிறைவு பாராட்டு விழா இயக்குநர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் அதிகாரிகள், ஊழியர்கள் கலந்து கொண்டு சிறப்பாக பணி முடித்த ராஜேஷ்
ராஜேஷிற்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்து தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து இரும்பை கோயில் அர்ச்சகர் சிறப்பு பூஜை செய்து அனைவரும் பிரசாதம் வழங்கினர். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ராஜேஷ் நன்றி கூறினார். கண்காணிப்பாளர்கள், இளநிலை கணக்கு அதிகாரி சார் சந்திக்குப்பம் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ பெரியபாளையத்தம்மன் ஆலயத்தின் 11ஆம் ஆண்டு திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் சந்திக்குப்பம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ பெரியபாளையத்தம்மன் ஆலயத்தின் பிரம்மோற்சவ 11ஆம் ஆண்டு திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது. மேலும் தொடர்ந்து 10 நாட்களுக்கு நடைபெற்ற திருவிழாவில் முக்கிய நிகழ்வாக விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், பாலாபிஷேகம், கொடியேற்றுதல், காப்பு கட்டுதல், கூழ்வார்த்தல் போன்ற பல்வேறு நிகழ்வுகளோடு பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மன் வீதி உலா, அதனைத் தொடர்ந்து அபிஷேக ஆராதனை, கலை நிகழ்ச்சிகள் போன்றவை நடைபெற்றது. மேலும் இத்திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை சந்திக்குப்பம் கிராம பொதுமக்கள், ஊர் இளைஞர்கள், முக்கியஸ்தர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து சிறப்பாக செய்திருந்தனர். உலக புகழ்பெற்ற செவாலியர் கலைமாமணி டாக்டர் ரகுநாத் மனே அவர்களின் நடனப்பள்ளி தாளஸ்ருதி சார்பில் சலங்கை பூஜை விழாவில் சிறப்பாக நடனமாடிய மாணவர்கள் பாராட்டப்பட்டனர். உலக புகழ்பெற்ற செவாலியர் கலைமாமணி டாக்டர் ரகுநாத் மானே அவர்களின் நடனப்பள்ளி மிஷன் வீதியில் உள்ளது. இங்கு 50க்கும் மேற்பட்ட மாணவிகள் நடனம் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் பள்ளியின் தாளஸ்ருதி சார்பில் சலங்கை பூஜை விழா ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் கோவிலில் நடைபெற்றது. இதில் மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு நடனமாடி தங்களின் திறனை வெளிப்படுத்தினர். இதில் சிறப்பாக நடனமாடிய மாணவிகள் அஸ்விதா மற்றும் ரியானா ஏஞ்சலின் அவர்களுக்கு அப்பள்ளியின் நிறுவனர் சான்றிதழ் வழங்கி கௌரவித்தார். இதில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு கண்டு களித்தனர். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். வில்லியனூர் மாட வீதியில் இயங்கி வந்த தனியார் கிளினிக்கில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் ரூபாய் 3 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சாம்பலானது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் ஆசிரியர் சங்கத்தின் கோரிக்கையை ஏற்று பள்ளிகள் இயங்கும் நேரம் மீண்டும் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. காரைக்காலில் 2வது முறையாக அரசு பள்ளியில் பயிலும் 10ஆம் வகுப்பு மாணவன் ஒருநாள் மாவட்ட ஆட்சியராக பணியாற்றினான். புதுச்சேரி அரசு கால்நடைத்துறை மூலம் ஊசுடு தொகுதிக்குட்பட்ட பயனாளிகளுக்கு பால் கறவை இயந்திரத்தினை அமைச்சர் சாய் சரவணன்குமார் வழங்கினார். செய்திகளை துல்லியமாக தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.